ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி சமையலான் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த ஒரு ரெசிபியோ இல்லை டிப்ஸோ எதுவுமே நம்ம பார்க்க போகிறது இல்லைங்க. ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பார்க் ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த பார்க்கில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இப்படி தான் இருக்குது. எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ இது உள்ளே வர்ற வழி ஸ்டார்டிங்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கோயில் கூட இருக்குது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வயசானவங்க கூட ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியான இடம். அப்படியே பக்கத்தில் சின்னதாக கோயில் இருக்கிறனால இங்கேயும் கோயிலையும் சாமி கும்பிட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க விளையாடுற மாதிரியான இடங்களும் இருக்குது. பெரிய பசங்க விளையாடுற மாதிரியும் ஸ்பேஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வயசானவங்க ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா சேர் இது நிறைய வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த vlog உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம ராசாத்தி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உன்னை எடுக்குவா உன்னை வீடியோ எடுக்குவாடின்னு
சமைக்க சொல்லி நாள் பூரா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்களும் சூப்பரா சமைக்கணுமா? அப்போ ரெட் கலர்ல தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் இனி நான் போடுற எல்லா வீடியோஸோட இமிடியேட் நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ராசாத்தி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். என்ன ரெசிபி அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம ஹைதராபாத் க்ரீன் சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான கிரேவிங்க இது. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நான் உப்பு போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்த ஒரு 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேங்க. நீங்கள் சிக்கன் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதில் முதல்ல உப்பு சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் இஞ்சி பூண்டு நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்திருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாயும் மிளகுத்தூளும் தாங்க இதில் காரம் நம்ம சேர்க்குறோம். இதில் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சைஸ் லெமன் அதோட ஜூஸ் எடுத்து நம்ம சேர்த்துருக்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 200 மில்லி அளவுக்கு தயிருங்க. நல்லா கெட்டியான தயிரை சேர்த்துக்கலாம். நல்லா 1 கப் அளவுக்கு இருக்கும். இப்போ இதையும் சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா பேஸ்ட், அதையும் இப்போ நம்ம இது கூடயே சேர்த்துக்க போகிறோம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். மசாலா எல்லா சைடையும் நல்லா படணும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு 1/2 ஹவருக்கு இப்போ ஊறட்டும். அடுத்து பார்த்திங்கன்னா முந்திரி பாதாம் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா பிஸ்தாவும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பிஸ்தா இல்லை, அதனால் பாதாம் முந்திரியை அரைச்சி இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கி இது கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை சேர்த்துட்டு இன்னொரு 2 மணி நேரத்துக்கு சிக்கன் நல்லா ஊறணுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா மசாலாலாம் நல்லா இறங்கி இருக்கும். இப்போ நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ஊறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால் எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருக்கட்டும். இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 பட்டை 3 கிராம்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதும் நம்ம ஒரு 2 நார்மல் சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம். நல்லா நீல வாக்கில் நறுக்கியிருக்கேன். நீங்கள் வேணும்னா முதல்லையே இதை நல்லா வறுத்து நீங்கள் அதையும் பாதாம் முந்திரியை நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா, அப்போவே பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தையும் நல்லா ப்ரௌன் கலரில் வறுத்துட்டு அதையும் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லாயிருக்கும். நான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சேர்க்காம வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி அப்படியே சிக்கனை சேர்த்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. ரொம்ப கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும். அப்புறமா நம்ம சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம்.
அவ்வளோதான், வெங்காயம் நல்லா ஆல்மோஸ்ட் வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் வந்து 2 மணி நேரமாக ஊறிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம அந்த சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ரெசிபி செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உண்மையிலே சொல்கிறேங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நிஜமாக சொல்கிறேன், இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நாங்கள் ரைஸ்க்கு தான் சாப்பிட்டோம். ரைஸுக்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னும் டிஃபன் கூடலாம் வச்சு நம்ம சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம எல்லா சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா சிக்கனையும் இது கூட சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ஏன்னா அப்படியே விட்டோம்னா அடியில் பார்த்திங்கன்னா வெங்காயம் மட்டும் நல்லா வந்து செவந்து அப்புறம் கரிஞ்சிடும். அதனால் வெங்காயத்தையும் சிக்கனையும் நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெசிபியை நான்ஸ்டிக்லேயே செய்யுங்க. ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்காமல் செய்யறதுனால சீக்கிரமாக அடி பிடிச்சிரும். நம்ம சிம்மில் வச்சு தான் இப்போ நம்ம இதை குக் பண்ண போகிறோம். நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ்க்கு வந்து இது நல்லா குக் ஆகணுங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா சிக்கன்லாம் நல்லா பீஸ் வந்து நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இதை பாருங்கள், இந்த மாதிரி கடாயில் எப்படி ஒட்டாமல் வருது. அதனால தான் நம்ம வந்து நான்ஸ்டிக்கில் செய்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சிம்மிலேயே வேகட்டும். பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். நம்ம வந்து ஆல்ரெடி தயிர், அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி, பாதாம்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா, இதில் இருக்கிற தண்ணி, சிக்கனில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வரும். பாருங்கள், நம்ம இன்னும் தண்ணியே சேர்க்கலை. எவ்வளோ தலை கொதிச்சிட்ருக்கு. இது எல்லாம் பார்த்திங்கன்னா சிக்கன்லேருந்து வெளியே வந்த தண்ணி தான். இது வந்து நல்லா சுண்டணும். மூடியை போட்டு இன்னொரு 30 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக சிம்மில் நம்மளோட க்ரீன் சிக்கன் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஃபர்ஸ்ட்டு சேர்த்துருந்த ஆயில் பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வெளியே வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதே ஹீட்லேயே இருக்கட்டும். நம்ம திரும்ப லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா இன்னும் வந்து கொஞ்சம் திக்காக கிரேவி மாறிடும். பாருங்கள், நான் அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா 5 மினிட்ஸ் மேலாச்சு. ஆனாலும் கொதிச்சிட்ருக்கு. அவ்வளோதாங்க, நம்மளோட க்ரீன் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஹைதராபாத் ஸ்பெஷல் க்ரீன் சிக்கன். நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.